அபியும் ராகும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து எல்லாரும் சொன்னதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 பேருமே எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து சுந்தரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி ஆயிடுச்சே எல்லாம் அந்த வந்து அவனால தான் அந்த இந்த கிருஷ்ணாவால தான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அபியும் ராகும் வந்து கல்யாணம் ஆனணும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு ராகவ். இவர் என்ன இப்படி முறைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இங்கே பாருங்க அத்தை, ஆல்ரெடி நான் சொன்னது தான், அவங்க யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது புரியுதா? அது எப்படி வராமல் இருப்பாங்க? பொண்ணை கொடுத்தவங்க வரதான் செய்வாங்க. நீ உன்னோட மருமகளுக்கு வேணால் 1000 வந்து சொல்லலாம் சனங்க சம்பிரதாயம்னு சொல்லிட்டு. இங்கே பார், இது வந்து எங்களோட சம்மந்தம் புரியுதா? இவங்க வந்து வேற ஒரு பொண்ணோட அப்பா அம்மா, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும். அதனால் அவங்க நம்ம வீட்டுக்கு வரதான் செய்வாங்க, போக தான் செய்வாங்க. அதெல்லாம் ஓ மருமக அணுவோடு நிறுத்திக்கோ. இவ ராகவோட ஒய்ஃபு, இவ எங்கள் வீட்டு மருமக புரியுதா? அப்படின்னோடனே என்னத்தை பிரித்து பேசுகிறீங்க? வேற என்ன சொல்கிறது? நீ பண்ணுற வேலைக்கு இங்கே பார் சுந்தரி, கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. நல்ல காரியம் நடந்திருக்குது, இப்போ போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க வந்து சுந்தரி. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து கூட்டின்னு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. விளக்கேற்ற சொல்கிறாங்க. நம்ம வந்து அபி வந்து விளக்கேற்றுறாங்க. அடுத்து வந்து ராகும் அபி எல்லாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாலும் பழமும் சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ அபி வந்து பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. ராகு வந்து ஊட்ட மாட்டேங்கிறாரு. அபி ஊட்ட மாட்டேங்க பாருங்கள், 2 பேரும் ஊட்டிங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணதால் வேறு வழி இல்லாமல் 2 பேரும் ஊட்டிக்கிறாங்க. ராகு வந்து செமையாக கடுப்பாகிறாரு. அடுத்து வந்து எல்லா சம்பிரதாயம் சாங்கியும் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த முரளி எங்கே தான் ஒழிஞ்சான்னு தெரியலையே, வந்து கல்யாணம் ஆனது தெரியுமா தெரியாதா அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுந்தரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அனு வந்து அவங்கள சமாதானப்படுத்தின, கவலைப்படாத அபி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணம் கேட்கல, தேவையில்லாமல் எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. சரி அவளை அலங்கரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எதுக்காக அப்படின்னோடனே, இங்கே பாரு அபி, நான் சொன்னால் பெரியவங்க சொன்னால் கேட்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழகாக வந்து அலங்கரிச்சுலாம் விடுறாங்க. அனு இதை பார்த்து அபி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ரூம்க்கு வந்து ராகு ரூமுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக அபி உள்ளே வராங்க. பால் எடுத்துகிட்டு வர அபியை பார்த்துட்டு அப்படியே செமையாக டென்ஷனாக உட்காந்துருக்காரு ராகு. பால் கொடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட அப்படி சொன்னோன்னா பாலை வாங்குறாரு சந்தோஷமாக. அப்பா சந்தோஷமாக வாங்குறாரு அது வரைக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே பாலை வாங்கி அவங்க கண்ணு முன்னாடி வந்து கீழே ஊற்றுறாரு. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா, அதனால தான் வந்து இதெல்லாம் பண்ணுறியா? இங்கே பார், தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அவங்க பால் கொடுக்குறாங்க, இது பண்ண சொன்னாங்க, அது பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது புரியுதா? இந்த பெட்ஷீட்டும் அதுக்கப்புறம் பாயும் கீழே விரிச்சு படுத்துக்கோ, என்னை டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அப்படி பார்க்குறாங்க. ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃப்ரெண்டாக நல்லா தானே பழகுனீங்க. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. உங்ககிட்டலாம் பழகிருக்கவே கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட என்றைக்குமே விலகி தான் இருக்கணும். ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணியா? அதெல்லாம் சொன்னால் என் வாய் கூசுது. அதெல்லாம் சொல்ல எனக்கு மனசும் வரமாட்டேங்குது. ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் நீயும் நானும் சேர்ந்து வாழவே முடியாது. அப்புறம் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எதுக்கு என் கழுத்தில் தாலி கட்டிங்க? எல்லாம் தலை எழுத்து, அதனால தான். எல்லாம் என் பாட்டிக்காக தான் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீயும் நானும் வந்து எந்த ஜென்மத்திலையும் சேர்ந்து வாழ முடியாது. அதனால் உன் வேலை என்னமோ நீ பாரு, என் வேலை என்னமோ நான் பார்க்குறேன். எல்லாரை பொறுத்த வரைக்கும் நம்ம கணவன் மனைவியாக இருப்போம். ஆனால் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது புரியுதா அப்படின்றாரு. அதை கேட்டு அபிக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஏன் இந்த அளவு இருக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்ககிட்ட கிடையாது. இவ்வளோ வெறுக்கிற நீங்க எதுக்காக வந்து என்னை கல்யாணம் பண்ணீங்க அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்றாங்க. அதான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, உன் வேலையை பார்த்து நீ ஒழுங்கா புரியுதா? நீ வந்து எனக்கு பொண்டாட்டி கிடையாது, அதே மாதிரி நான் உனக்கு புருஷன் கிடையாது. 2 பேரும் வெளி உலகத்து தான் கணவன் மனைவி. இதை நல்லா ஞாபகம் வச்சுன்னு போய் படுத்து தூங்க அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க.